லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 மணிக்கான ரிசல்ட் பார்க்குறோம். ஓகேவா, 8 மணிக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி தேதி 16ஆம் தேதிக்கான கேசிங் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மெத்தடில். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் உடனே வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை அமைத்தி வச்சுங்க. ஓகேவா, அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 டேஸ். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஏபிபிசிஎஸ்சிக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த டேன் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 858 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 6 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 வச்சு அடிக்கல. நமக்கு 6 அல்லது 2 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 846. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 846 டேன் ஆப்ஷன் 858 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி வரலைன்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்துடும், இல்லைனா 5ஆம் நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 846 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிச்சு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 002 இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 002 டேன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 002 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 1 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 807. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 807 டேன் ஆப்ஷன் 858 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 0 தான் நமக்கு வந்து அடிச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து தைரியமாக ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு. கணக்கில் மேட்ச் வச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 807 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கணக்கில் அதிகபட்சமாக 0 வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டுன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 084 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 084 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 366 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 084 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 அல்லது 6 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 633. அதை வச்சு தான் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 டேன் ஆப்ஷன் 366 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 633 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 846. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 846 டேன் ஆப்ஷன் 366 வச்சு அடிக்கல. நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 846 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அல்லது 1 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 002 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 002 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 002 வச்சு எடுக்கல. நமக்கு 8 அல்லது 4 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 807. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 807 டேன் ஆப்ஷன் 366 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 5 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 807 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 7 அல்லது 5 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக வர மாதிரி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வர மாதிரி தான் இருக்குது.
வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம், 2 அல்லது 0 எடுத்திருக்கோம். இதில் நமக்கு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கணுன்றதா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா டேர் 8 மணிக்கான ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 0 வந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சிக்கு 05 50 07 70 25 52 27 72 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகே, வந்து டேர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டு கேரளாவில் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?